Hi students, welcome to Chennai Escademy Velu. வரவிருக்கக்கூடிய குரூப் 1 தேர்வுக்காக நம்மளுடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ரொம்ப அதாவது குரூப் 1 லெவல் தரத்துல இருக்கக்கூடிய क्वेश्चंस எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம குரூப் 1 தரத்திற்கு ஐஎன்எம் டாபிக்ல நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் அவங்க 12th புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். அதாவது இந்தியாவுடைய பஞ்சம், அதாவது ஃபெமைன் பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் தாதாபாய் நவரோஜில வருவாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த லெசன் இருக்கக்கூடிய டாபிக்ஸை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அது மெயினாக ஒரு டாபிக் வந்து தமிழ்லேயே கொடுத்துருப்பேன். அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாக குரூப் 1 எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு கொஸ்டினே இருக்கும். பார்த்துருப்பீங்க, குரூப் 1 அட்டன் பண்ணவங்களும் தெரியும். புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஸ்டினுடைய தரம் எப்படி இருக்கும் பாருங்க, கொஸ்டினுடைய மாடல் எப்படி இருக்கும் பாருங்க. குரூப் 2 குரூப் 4 எழுதுறவங்களுக்குலாம் இப்போ ஒரு கொஸ்டின் காமிப்பா அந்த கொஸ்டின்ல டிஃபரெண்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் மாடல் வந்து குரூப் 1 மட்டும் தான் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் போது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டெப்த்தாக நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களை நம்ம டாபிக் போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச். நான் சொன்னது கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததா ஒரு நிமிஷம். ஹவு மெனி பேர்ஸ், அதாவது கீழே ஒரு 4 இணை கொடுத்துருக்காங்க. அந்த 4 இணையில எந்த இணை சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹவு மெனி பேர்ஸ் அப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா? அப்போ இணைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1வது இணை கரெக்டாக இருக்கா, 2வது இணை கரெக்டாக இருக்கா, 3வது அப்படி கேட்குறேன். மொத்தம் எத்தனை இணை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ல பாருங்களேன், நீங்க 1 இணை அப்படின்னு இது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சக்கூடாது. மொத்தம் எத்தனை இணைகள், இந்த 4ல் ஏதாவது 2 கரெக்டாக இருந்தால் 2 இணைகள் சரியாக உள்ளது. 4ல் 3 கரெக்டாக இருந்தால் 3 இணைகள். இப்படிதான் சூஸ் பண்ணணும். இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, முதல் பேர் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த 2 கரெக்டாக இருக்குன்னா 1 இணை கரெக்ட் அப்படின்னு போட்டு வந்துடுறீங்க. ஆப்ஷன் பார்த்து 3 வாசிச்சு 4 வாசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ இது என்ன சார், 4மே பார்த்தீங்கன்னா எல்லாமே பத்திரிகைகள். ஓகேங்களா? 4மே பத்திரிகை, ரொம்ப ஸ்டாண்டர்டான பத்திரிகை. இப்போ நம்ம பத்திரிகை நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க, கேசரி, மராத்தா, திலகருடைய பத்திரிகை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்டோடைய பத்திரிகை 2 இருக்கும், நியூ இந்தியா, காமன்வெல்த். தாதாபாய் நவரோஜி பத்திரிகை வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கோஃப்தார். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய பத்திரிகை மூக் நாயக். காந்தியோடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா நியூ இந்தியாவில் யங் இந்தியன், இந்தியன் ஒப்பீனியன், ஹரிஜன். இந்த மாதிரி பத்திரிகை தான் ரொம்ப நார்மலான காமன் பத்திரிகை தான் படிச்சிருப்போம். தி ஹிந்து, சுதேசி மித்திரன் எல்லாம் படிச்சிருப்போம். இது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஐஎன்சியோடைய தொடக்க கால சுதந்திர போராட்டர்கள் தான் இவங்க எல்லாருமே. அவங்க ஆரம்பிச்ச பத்திரிகைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது கரெக்டாக இருக்கு, ஒரு சிலது தப்பா இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பத்திரிகை பாருங்களேன், அம்ரித் பசார் பத்திரிகை. ரொம்ப ஏர்லியா ஒரு பர்சன் வந்து உருவாக்குனது அம்ரித் பசார் பத்திரிகை. ஓகே, இது வந்து சிசிர் குமார் கோஸ் உருவாக்குன பத்திரிகை. ஓகேங்களா? அப்போ இது வந்து இதுதான் மேட்ச். அப்போ இது தப்பா இருக்குது, ஃபர்ஸ்ட் பேர் தப்பு. ஓகேங்களா? அம்ரித் பசார் பத்திரிகை உருவாக்குனது சர்தார் தயால் சிங் மஜூதா கிடையாது, சிசிர் குமார் கோஸ், எஸ்கே கோஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. எஸ்கே கோஸ் வருவாரு, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தெரிஞ்சவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்தோ கோஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாண்டிச்சேரியில வந்து இருந்ததா நாட்கள்ல. இப்போ கோஸ் அப்படின்னு முடிகிறவங்க நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ். அதில் அம்ரித் பசார் பத்திரிகை வந்து சிசிர் குமார் கோஸ். அடுத்து இந்த பாம்பே கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகை வந்து இந்த பாம்பே. அப்போ இந்த பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரோஷா மேத்தா வந்து ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர். இவர் உருவாக்குற பத்திரிகை இது. அப்போ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இது கரெக்டாக மேட்ச் ஆகுது, இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ 2வதும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. பாம்பே கிரானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா மேத்தாவுடைய பத்திரிகை, ரொம்ப ஃபேமஸானது ஃபெரோஷா மேத்தா. அந்த மிதவாதிகள் இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபியூன் அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா அது ஃபெரோஷா மேத்தா கிடையாது. இந்த ட்ரிபியூன் பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா சர்தார் தயால் சிங் மஜுந்தா, இதுக்கு வந்து இவர் வருவார். ஓகேங்களா? அப்போ இதுவும் தப்பு. சரி, இதுவே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஏன்னா வேற வழி கிடையாது, ஏதாவது ஒருங்கிணை கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இந்தியன் மிரர் பத்திரிகை தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர், அவருடைய பத்திரிகை. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. அப்போ 4வது இணை தான் கரெக்டாக இருக்கு. அப்போ 4வது இணைகள் அப்படின்னு போட்டு வரக்கூடாது. திருப்பி சொல்லிட்டு 4வது இணைனா மொத்த 4 இணையில ஒரு இணை, ஒரு பேர் மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. அப்போ ஒரு இணை தான் சரியாக பொருந்தியுள்ளது. ஓகே, ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரியாக பொருந்தியுள்ளது. அர்த்தம் புரியுதா? அப்போ பத்திரிகைகள் முக்கியமான காமனா நம்ம வந்து சும்மா அம்பேத்கர், காந்தி, அன்னி பெசன்ட், தாதாபாய் நவரோஜி படிக்காம ரொம்ப டெப்தாகவும் ஏர்லி பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது இந்த மாதிரி பத்திரிகைகள் தான் 80s, 70s, 80s, 60s, 80s அந்த டைம்ல உருவாக்குற பத்திரிகை. அந்த பத்திரிகையை பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து போறோமா அடுத்த கொஸ்டின். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏப்பா, ஒரே ஒரு இணை தான் கரெக்டாக இருக்கு, அதுவும் லாஸ்ட் இணை கரெக்டாக இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி அதாவது இந்த வார்த்தை புக்கில் எங்கேயும் இருக்காது,
ஆனா இந்த இதை வந்து நம்ம புக்கில் வேற இடத்துல படிச்சிருப்போம். அதை எங்க படிச்சிருக்கோம் நான் சொல்றேன். ஓகேங்களா? கொஸ்டினை பாருங்களேன். They were the only 4 INC special sessions were held during the phase of INM, the Indian National Movement. இந்திய தேசிய இயக்கத்தின் காலகட்டத்தில் ஐஎன்சியில் 4 சிறப்பு மாநாடுகள் மட்டுமே நடந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவுமே காங்கிரஸுக்கு ஒவ்வொரு வருஷத்தோடைய எண்டிங், அதாவது ஒரு வருஷத்தோடைய டிசம்பர் மாதம் மாநாடு நடப்பது இயல்பு. அது எப்பவுமே நடக்கும். ஒரு சில வருடங்களில் நடக்கலை. அது எந்த வருடங்கிறது பேசலாம், அது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக வருது, அது அப்புறம் பேசுகிறேன். அப்போ ஐஎன்சிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ உருவானது, அதை பற்றி பேசிக் படிக்கணும்ல. ஐஎன்சின்னு காமனாக நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். 1885 உருவாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே ஹிஸ்ட்ரி ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். 1884 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற நபர் வந்து ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தியோசோபிக்கல் சொசைட்டியில் ஒரு மீட்டிங்கில் வந்து பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. 1885 உருவாக்குவாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மெயினாக சொல்லக்கூடியது நம்ம ஏஓ ஹியூமை சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல வந்து மாநாடு நடக்கும். ஃபர்ஸ்ட் பம்பாய், கல்கட்டா, அடுத்து மெட்ராஸ், அடுத்து ஒவ்வொரு இடத்துல ரவுண்டாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் தான் கரெக்ட் நடக்கும். அதில் முதல் மாநாட்டில் 72 பேர் கலந்துக்குவாங்க. அந்த நம்பர்ஸ் முக்கியம். அதில் மெட்ராஸ்ல இருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. முதல் மாநாட்டுக்கு தலைமை கேட்பாங்க WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. அவர் தான் முதல் மாநாட்டுடைய தலைமை. ஓகேங்களா? எனிவே, அப்போ அந்த ஐஎன்சி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு டிசம்பர் மாதம் மாநாடு நடக்கும். அப்போ இதுல என்ன சார் கேட்குறாங்க, இதுல ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் செஷன், அதாவது சிறப்பு மாநாடு 4 தடவை நடந்திருக்கு. அப்போ சிறப்பு மாநாடுனா என்ன, உடனே ஏதாவது ஒரு விஷயம் சடனா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் தான் நடக்குது, சடனா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு சிறப்பு மாநாடு போட்டுக்குவோம். இப்போ நடக்குது, மார்ச் மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஏப்ரல் மாதம் வரப்போகுது. இப்போவே சீக்கிரமா எடுக்கணும். டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னா டக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செஷன், சிறப்பு மாநாடு எங்கேயாவது இடத்துல கூட்டுவாங்க. கூட்டுறதன் மூலமாக டக்குன்னு அந்த முடிவு எடுக்கப்படும். அப்போ மொத்தமாகவே ஐஎன்சியில் மாநாட்டில் 4 தடவை தான் சிறப்பு மாநாடு நடந்திருக்கு. அது எந்த வருஷம் எந்த ஊர் கூட சொல்லிடுறேன். ஓகேங்களா? வரிசை எழுதி போடுற பாருங்க. ஃபர்ஸ்ட் பம்பாயில் 1918. ஓகேங்களா? அடுத்து கல்கட்டாவில் 1920. இது எல்லாருமே படிச்சிருப்போம். நார்மலாக 10th புக்லேயே இருக்கும் இந்த செஷன். ஓகேங்களா? அதாவது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான சிறப்பு மாநாடு தான் இந்த கல்கட்டா மாநாடு. அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கும். 1923 நடைபெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி பொம்பாயில் நடைபெற்றிருக்கும். இது ஐ திங்க் 1940 நினைக்கிறேன். ஓகே, இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மீதி 3 கரெக்ட் தான். 40 or 44 நடைபெற்றிருக்கும். திருப்பி பொம்பாய், ஃபர்ஸ்ட் பொம்பாய், லாஸ்ட் பொம்பாய். மொத்தமே 4 சிறப்பு மாநாடுகள் தான். ஓகேங்களா? அப்போ 18, 20, 23, 40, 44 செக் பண்ணிக்கோங்க. பம்பாய், கல்கட்டா, டெல்லி, பம்பாய். ஓகேங்களா? இந்த 4 தான் மொத்த சிறப்பு மாநாடுமே. இதுக்கு மேல வேற எந்த சிறப்பு மாநாடு கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பியூர்லி கரெக்ட். நல்ல வித்தியாசமான கொஸ்டின். இந்த மாதிரி தான் குரூப் 1 கேட்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்திய தேசிய இயக்கத்தின் காலகட்டத்தில் 7 மாநாடுகள் மட்டுமே ஐஎன்சியால் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. There were the INC only 7 sessions were not conducted by the INC during the phase of INM. எப்படி பாருங்க, கிட்டத்தட்ட 1885 இருந்து 1947 வரைக்கும் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா இந்த ஐஎன்சி வந்து மாநாடு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட காங்கிரஸ் மாநாடு வந்து டிசம்பர் மாதம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த டிசம்பர் மந்த்ங்கிறது நடக்கும். ஒரு சில டைம்ல ஏதாவது ஒரு காரணத்தினால மாநாடு நடத்த முடியாம போயிடும். 47 முன்னாடி வரைக்கும் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். 47 ஐஎன்எம் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எத்தனை தடவைனா 7 ஆண்டுகள்ல தான் மாநாடு நடக்கல. அது எந்த ஆண்டுகள் கேட்க மாட்டேன், கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த ஐயர்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த 7 ஆண்டுகள் மேக்சிமம் எந்த டைம்ல வரும்னா, முதலாம் உலக போர் டைம்ல ஒரு 2-3 தடவை நடந்திருக்காது. 2ஆம் உலக போர் டைம்ல ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் நடந்திருக்காது. ஓகேங்களா? அதுதான் மேக்சிமம் இயர்ஸ். மீதி அப்பப்போ விட்டு ஒரு சில வருடங்கள் ஏதாவது காரணத்தினால மாநாடு நடைபெறாது. அப்போ 4 சிறப்பு மாநாடு 7 தடவை நடக்கவே இல்லை. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. சரியானது தான் கேட்குறாங்க. இந்த ஹெட்டிங்கில் வாசிக்கணும். இன்கரெக்டா சரியானதாக கேட்குறாங்க பார்த்துக்கணும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. 2ம் சரி. ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு நல்ல டெப்த்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஒரு பக்கத்துக்கு கொஸ்டின் இருக்கும். குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அப்படி 1 பேஜ் இருக்கும். அந்த கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு நமக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது தேவைப்படும். அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். அதான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் தமிழே ரீட் பண்றேன். தமிழ் மொழி பசங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரசின் உருவாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான ஒன்றை தேர்வு. இதுதான் நிறைய பேர் ஜஸ்ட் என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வாசிட்டு எது சரியோ அப்படின்னு போட்டு டக்குன்னு வந்துடுறோம். கிடையாது, இது சரி கிடையாது. ஓகேங்களா? தவறானதை மட்டும்தான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, எது இன்கரைட் அதை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே,
ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்னும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி, அதாவது ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி, அந்த காலத்துல ஐஏஎஸ் சொல்ல மாட்டாங்க, ஐசிஎஸ் சொல்லுவாங்க, அதிகாரி. டிசம்பர் தான் சொன்ன பாருங்க, டிசம்பர் 1884 காங்கிரஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பிரம்மஞான சபைனா தியோசோபிக்கல் சொசைட்டி கூட்டம் ஒன்றின் தலைமை ஏற்றிருந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துலதான் வந்து ஐஎன்சி உருவாகுவதற்கு விதை போடப்பட்டது. அங்கதான் மீட்டிங்ல பேசுறாங்க. தியோசோபிக்கல் சொசைட்டினா பிரம்மஞான சபை, அன்னி பெர்சன்ட் படிப்போம்ல, அந்த டாபிக்ல வருவாங்க. சரிங்களா? அப்போ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல பேசுறாரு, இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்குது. ஓகே, தப்பு எதுவுமே இல்லை. வருஷம் கரெக்ட், மந்த் கரெக்ட், நபர் கரெக்டா, ஒரு ரிட்டையர்டு பர்சன் தான் சென்னையில் நடக்குது, பிரம்மஞான சபையில் நடந்தது, எல்லாமே கரெக்ட். ஃபேக்சுவல் பாயிண்ட் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும், கீ பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, இக்கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கணும். அதை பேசணும்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கணும் மீட் பண்ணியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவதும் என்னும் கருத்தை உருவானது. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது சும்மா தான் போகல, இந்த விஷயத்துக்கு தான் பேசுறதுக்காக போயிருக்காங்க. அடுத்து அடுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சி ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் உருவாக்கப்பட்டது. சார் இயர் கரெக்டாக சொன்னீங்க, மந்த் கூட சொன்னீங்க, டேட் கரெக்டா அப்படின்னா டேட்டும் கரெக்ட் தான், 28 தான். ஓகேங்களா? பம்பாயில் தான் முதல் மாநாடு நடைபெற்றது, பம்பாயில் தான் உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய உறுப்பினரான WC பானர்ஜி, நான் இப்பதான் சொன்னேன், WC பானர்ஜி முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த முதல் தலைவர் இவர் தான், ஃபவுண்டிங் மெம்பரும் கூட, ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அவர் தான் முதல் மாநாட்டுக்கு தலைமை. இதே மாதிரி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் யார் தலைமையை தான் படிக்கணும். முக்கியமான பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாதாபாய் நவ்ரோஜி 3 மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். 1886 அடுத்து 2வது மாநாட்டுக்கு, அடுத்து 93, அடுத்து 901 சம்திங்ல 3 தடவை வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து பிரசிடென்டா இருப்பார். அதே மாதிரி சென்னையில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை யார் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நாக்பூர் மாநாட்டுக்கு சேலம் விஜயராகவாச்சாரி, நம்ம ஊரை சேர்ந்தவர், அவர் தலைவராக இருப்பாரு. காந்தி எந்த மாநாட்டுக்கு, சுபாஷ் சந்திர போஸ், நேருடைய அப்பா மோதிலால் நேரு, ஒவ்வொரு மாநாட்டு தலைமை பார்க்கணும். முதல் மாநாட்டு தலைமை முக்கியம். இது பியூர்லி கரெக்ட், எதுவுமே தப்பு இல்லை. வருஷம், டேட்டு, இடம், பேர் எல்லாமே கரெக்ட். அடுத்து பாருங்க, சென்னை வாசிகள் சங்கம் அதன் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ஐஎன்சியுடன் இணைந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு அமைப்பு ஐஎன்சியுடைய முதல் மாநாட்டில் கலந்துக்கும், அந்த அமைப்பு அது அப்படியே ஐஎன்சியோட சேர்ந்திருக்கும். ஆனா அது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கிடையாது. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இருக்கும். இங்கிலீஷ் காமிக்கிற பாருங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அமால்கேட்டட் வித் ஐஎன்சி ஆஃப்டர் த அட்டனிங் த ஃபர்ஸ்ட் செஷன். ஓகேங்களா? அது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கிடையாது, மெட்ராஸ் மகாஜன சபை, MMS அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து MNA, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகேங்களா? MMS மெட்ராஸ் மகாஜன சபை. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கும், கலந்து கொண்ட உடனே ஐஎன்சியில சேர்த்துக்குவாங்க. புரியுதா? அர்த்தம் புரியுதா? ஓகேங்களா? அப்ப MMS இது எப்ப சார் உருவாக்குறது, இது எப்ப சார் உருவாக்குறது? MMS கரெக்டா காங்கிரஸ் உருவாகுவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கி இருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் எப்போ உருவானது? 85ல, இது 84ல. டேட்டோட கேட்பாங்க, குரூப் 1க்கெல்லாம் டேட்டோட கேட்பாங்க. திருப்பி நான் அழுத்தி சொல்றேன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஓகேங்களா? டேட்டை கேட்பாங்க, குரூப் 1க்கு டேட்டோட படிக்கணும், இயர் மட்டும் படிச்சு போகக்கூடாது. இது MMS மெட்ராஸ் மகாஜன சபை உருவாக்கப்பட்ட நாடு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு டேட்டு 1852 பிப்ரவரி 26. ஓகேங்களா? 26 அது மே 16, இது பிப்ரவரி 26, 852. இது ரொம்ப 20 வருஷத்துக்கு 30 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா? ரைட்டா? அப்ப இது உருவாக்குனது இந்த இவங்க வந்து இந்த லட்சுமி நரச செட்டி அவங்க உருவாக்கிடுவாங்க. இது நிறைய பேர் இருப்பாங்க, ஜி சுப்பிரமணியம், பி வீரராகவாச்சாரி, அனந்தச்சாரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து லட்சுமி நரச செட்டி. ஓகேங்களா? இவங்க தான் இந்த அமைப்பு உருவாக்குவாங்க. இதுல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தனியா செயல்படும். அதுக்கப்புறம் அந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க செயல்பட்டு போயிடும். ஆனா MMS வந்து இதோட கலந்துக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறா இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இதுதான், தவறானதான் கேட்குறாங்க. ஆன்சர் டி. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி அந்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான புக்ஸ். கண்டிப்பா புக்ஸ் நிறைய கேட்பாங்க. ரொம்ப ஃபெமிலியரான ஃபேமஸான புக்ஸ் தான் படிச்சு வச்சிருப்போம். யூனிக்கான வித்தியாசமான புக்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. த எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, த புக் அபவுட் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஹூ ஆத்தர்? ஆங்கிலேயர் காலத்தில் பொருளாதார நிலைமையை பற்றி இந்தியாவின் பொருளாதார வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியது. இதுதான் புத்தகத்துடைய பேர், இந்தியாவின் பொருளாதாரம். நம்ம இந்த பொருளாதாரம்,
ஆங்கிலேயருடைய பொருளாதாரத்தை கிரிட்டிக் பண்ணது, இது எல்லாமே பார்த்துட்டோன்னா டக்குன்னு தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு போட்டு வந்துருவோம். அதனாலதான் ஆப்ஷன் ஏழே தாதாபாய் நவ்ரோஜி போட்டிருப்பாங்க பாருங்க. ஆனா தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய புத்தகம் 1901. அது இந்த புத்தகம் கிடையாது. ட்ரெயின் ஆஃப் வெல்த், செல்வ சுரண்டல் தியரின்னு சொல்லுவாங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு. அது வந்து வேற புத்தகம், இந்த புத்தகம் கிடையாது. ஓகேங்களா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் இருக்கும். அதை தான் தாதாபாய் நவ்ரோஜி எழுதுவாரு. இதை எழுத மாட்டார். ஓகேங்களா? அப்போ இதை எழுதுனது யாரு சார்? இந்தியாவின் பொருளாதார வரலாறு. அப்போ இதையும் எப்படி தாதாபாய் நவ்ரோஜி ஒரு கிரிட்டிக், ஒரு பொருளாதாரத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரோ, அதே மாதிரி இன்னொருத்தர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவர் தான் ரமேஷ். ஓகே, ரமேஷ் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா இங்கிலீஷ் சொல்லும்போது. ரமேஷ் சந்திர தத், ஆர்சி தத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுத. நோட் பண்ணிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இவர் யார் சார்? இவர் வேற எங்க சொல்லிருக்கீங்க? இவர் ஐஎன்சியுடைய மாநாட்டுக்கு தலைமையா இருந்திருக்காரு. 1999 ஐஎன்சி மாநாட்டு தலைமையா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஒன் ஆஃப் த ஐசிஎஸ் அதிகாரி. ஓகேங்களா? ரொம்ப ஏர்லி ஐசிஎஸ் அதிகாரி. இந்தியர்கள் வந்து ஐசிஎஸ் அதிகாரி ஆவது வந்து 1863 தான் ஸ்டார்டே ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி தான் பிரிட்டிஷ்காரன் மட்டும்தான். அது மெயினா ஃபர்ஸ்ட் இந்த இவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த அண்ணன் யாரு? சத்யேந்திரநாத் தாகூர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் தான் ரமேஷ் சந்திர தத்து, அதுக்கப்புறம் வந்து பீகாரி லால் குப்தா, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன், ஒரு 3 பேர் வந்து ஒரே இயர்ல வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு ஐசிஎஸ் அதிகாரி காங்கிரஸுடைய மாநில தலைமை தாங்கியிருக்காரு. காங்கிரஸுடைய வந்து ஒரு ஏர்லி காங்கிரஸ் லீடர், ஒரு மிதவாதி தான். இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம் மட்டும் இல்லை, நிறைய பொருளாதாரத்தை கிரிட்டிக் பண்ற மாதிரி ஆங்கிலேயரைய ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்றம் சாட்டுற அளவுக்கு புத்தகத்தை எழுதுவார். ஓகே, இப்போ பொருளாதார கிரிட்டிக் புத்தகம்னா ஒன்று தாதாபாய் நவ்ரோஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சந்திரன். எதுக்காக இப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னா, இந்தியாவில் நிறைய பஞ்சம் ஏற்படும். இந்த பஞ்சம் ஏற்படுற காலத்துல கூட இவங்க பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு அவங்க ஊருக்கு கோதுமையில டண்டனா அனுப்பிட்டு இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு கோவம் வரும். அவன் செத்துக்கிட்டு இருக்கா இங்க பசியில பஞ்சத்துலையும், நீ உங்க ஊருக்காக நீ அனுப்பிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு இருக்கும், இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா அனுப்புறாங்க. இதனாலதான் மக்களுக்கு கோவம் வந்தது. அதான் அதுவே மெயினா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஒரிசாவில் நடந்த பஞ்சத்துல லட்சக்கணக்கில் மக்கள் செத்து போறாங்க. கண்ணு முன்னாடியே பசியில் செத்து போவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் பார்க்கும்போது படித்த அந்த டைம்ல இளைஞர்களுக்கு கோவம் வந்தது. அதான் புத்தகமா வெளிப்படுத்துறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அமையும். நான் வச்சிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இணைகள், எத்தனை இணை கரெக்ட்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்த்துருந்தோம்? லாஸ்ட் கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினா? ஆமா, லாஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினா பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இங்க கூற்று காரணம் இப்படிதான் குரூப் 1ல 10க்கு 2 கேள்வி இந்த மாதிரி வந்துடும். இதுதான் கடினம். நிறைய பேர் வந்து இதுதான் யார் எந்த கேண்டிடேட் எந்த ஆஸ்பிரண்ட் எல்லாம் இந்த கொஸ்டின்ஸை அப்படி சுலபமா யோசி ஈஸியாக அடிச்சு தூக்கி போறாங்களோ அவங்களுக்கு தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து குரூப் 1க்கு. ஓகேங்களா? அப்போ யோசிக்கணும், நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அமையும். ஓகே, பார்க்கலாமா? ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வாணிப கொள்கையை பின்பற்றியது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் த பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது தடையற்ற வாணிகம் ஆர் லைசன்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அந்த வார்த்தை கொடுக்கற லைசன்ஸ் ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, தடையற்ற வாணிப கொள்கை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். எஸ், பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இந்த வாணிபத்தில் எந்த விஷயத்தையும் தலையிடல மீன்ஸ் எந்தவித கட்டுப்பாடையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல, யாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்தியர்களுக்கு யாருக்காவது சாதகமாக இருந்தா அப்படியும் பண்ணல, எவனாலும் இந்தியாவுக்குள்ள வந்து பிசினஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்கா தலையிடாம இருக்கிறதுனால, ஒரு ஃப்ரீ ட்ரேடு ஃபாலோ பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து ஆபத்தா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எடுத்து பாருங்க. இன் இந்தியா கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தப்பு ஆக்சுவலா. அதாவது இங்கிலாந்தின் தடையற்ற வாணிப கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றதுன்னு சொல்றாங்க. எப்போ இந்தியா நாசமா போனது அந்த டைம்ல, பிரிட்டிஷ் டைம்ல. ஏன் நம்ம கோவம் வருதுன்னா, பிரிட்டிஷ் ஒழுங்கா நம்மளை ரூல் பண்ணியிருந்தா கோவம் வந்திருக்காது. பிரிட்டிஷோடைய வாணிப கொள்கைனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்தியர்கள். ஓகேங்களா? என்ன சார் கஷ்டம்? பிரிட்டிஷ்கார மிஷின்ல செஞ்ச துணியை நம்ம ஊர்ல விற்பான், நம்ம ஊர்ல கையால நெய்த துணியை விற்போம். ஆட்டோமேட்டிக்கா எது காஸ்ட்லியா இருக்கும்? நம்ம கையால செஞ்ச துணி தான் வந்து ரேட் அதிகமா இருக்கும், மிஷினால செஞ்ச துணி வந்து ரேட்டு கம்மியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் மிஷினால செஞ்ச துணியை நோக்கி போறாங்க, நம்ம ஊர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது துணியில மட்டும் கிடையாது, கைவினை பொருட்கள், ஓகேங்களா, வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருட்கள், மதுபானங்கள்,
ஏகப்பட்ட விஷயத்துல பிரிட்டிஷனால நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இது நன்மை கிடையாது, தீமை தான். எழுதி சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னதுதான் தப்பு, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் சி தான் இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? 6. In which year did company government, British company government abolished the slavery? ரொம்ப முக்கியமான வருஷம். நீ அந்த முதல் லெசன் படிக்க சொன்னேன், 12th முதல் லெசன் படிச்சீங்கன்னா இந்த வார்த்தை தான் இருக்கும். அடிமைத்தனம். என்னது அடிமைத்தனம்? இப்பெல்லாம் நமக்கு இந்த நம்ம இந்தியாவில் அடிமைத்தனங்கிறது ரொம்ப ரேர், இருக்கவே இருக்காது சொல்லுவாங்க. கொத்தடிமை இந்த வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு மனுஷனை வந்து அவனை மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க, போதிய சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இவ்வளவு நேரம் தான் வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அப்படியே எவ்வளோ வேலை சொன்னாலும் செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் கொத்தடிமை, அடிமை முறை. அப்போ இந்த முறையை தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே 1843ஆம் ஆண்டு இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. இதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரசனையே வரும். அந்த இடத்துல தான் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் உருவாயிருவாங்க. எப்போ அடிமை முறை ஒழிக்கப்பட்டதோ அதே டைமில் அடிமை வேணாம், ஆனால் ஒப்பந்த கூலி தொழிலாளிகளாக மாற்றினாங்க. அது இன்டைரக்டாக அடிமை மாதிரி தான். உதாரணத்துக்கு இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா பரதேசின்னு ஒரு படம் இருக்கும். அதை பாருங்க, ரொம்ப அருமையாக. அருமை மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எப்படி அந்த காலத்தில் வந்து இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் நடத்தப்பட்டார்கள், எப்படி கடத்தப்பட்டார்கள். உண்மையாக சொல்ல போனால் அவங்க உண்மையாக கடத்தப்பட்டார்கள் தான், அவங்களா வாலண்டியராக போகிறாங்க. இந்த விஷயத்தான் காமிச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து சிலோன், மொரிஷியஸ், மலேசியா, சிங்கப்பூர், மலையா, இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போனாங்க. தொடக்கத்தில் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து 10,000 15,000 போனாங்க. அதுக்கப்புறம் தட்சிணத்தில் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் நிறைய பேர் போனாங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்னா இந்த இயரு. அதுக்கப்புறம் கண்காணி சொல்லுவாங்க, கண்காணிஸ் அப்படி சொல்லுவாங்க. இவங்க யாரு கண்காணி அப்படின்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை கூட்டு வரக்கூடிய ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க தான் வந்து கண்காணி சொல்லுவாங்க. இந்த வேர்டு வேணா மேபி கேட்கலாம். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின் தான், ஒரு 3 கொஸ்டின். தக்கர்களை அடக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர். ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், ஆனால் படிச்சு 12th புக்கெல்லாம் படிச்சா, டிகிரி ஸ்டாண்டர்டில் படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஹூ பிளேட் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சப்ரஷன் ஆஃப் டங்ஸ். ஓகேங்களா? தக்கர்கள். டங்ஸ்னா யார்? ஓகே, தங் லைஃப் அப்படி தான் நம்ம மீன் போட்டிருப்போம். ஆனால் இங்கே டங்ஸ் அப்படி யாருன்னா நார்த் இந்தியாவில் தான். நம்ம ஊரில் இந்த செயல் அதிகமாக இருக்காது. நார்த் இந்தியாவில் கடவுளின் பெயரை சொல்லி பலியிடுறது நிறைய நடக்கும். கடவுளுடைய பெயரை சொல்லி பலியிடுறது, ரிச்சுவலிஸ்டோடைய பெயரில் வந்து நிறைய கொலை பண்ணுவாங்க. இதோட மக்களை வந்து சும்மா ஆடு மாடை கொலை பண்ணால் கூட பரவாயில்ல, மனிதர்களே வந்து நரபலி கொடுக்குறாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம்தான் நார்த் இந்தியா அதிகமாக நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த விஷயத்த, அந்த பலி கொடுப்பவர்களை பேர் தான் தங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தக்கர்கள் சொல்கிறாங்க. அந்த விஷயம் ரொம்ப மோசமானது, அது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்தியாவில் மெஜாரிட்டியான சமூக சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும் நமக்கு ஒரு நபர் தான் கண் அடிப்பார், வில்லியம் பெண்டிங். அவர் தான் இதையும் பண்ணுறாரு. அப்போ இதையும் பண்ணுறாரு. 1829 சதியை ஒழிச்சு கட்டியிருப்பார். இது ரொம்ப ஃபேமஸானது, எல்லாருக்குமே தெரியும். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங். அதுவும் பண்ணியிருக்காரு. சப்ரஷன் ஆஃப் டங்ஸ் அதையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ரைட்டா? அடுத்து 8வது. பின்வரும் கூட்டுகள் கருத்து விடுங்க. பம்பாயில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு சென்னை மகாஜன சங்கத்தின் தலைவர்கள் சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸ் இணைத்துக் கொண்டனர். எஸ், இது இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? பார்த்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஸ்டேட்மெண்டா இருக்குது. சென்னை மகாஜன சபை தான் இணைத்துக் கொண்டது. ஓகேங்களா? கரெக்ட் தான். MMS மெட்ராஸ் மகாஜன சபை. சென்னை சொல்றது மெட்ராஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பிறகு 1884 மே 14 சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்டது. என்ன பாருங்களேன், சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பிறகு 1884 மே 14 சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்டது. நான் ரெண்டு டேட்டுமே சொன்னேன். இதோட டேட் சொன்னேன் 1882 பிப்ரவரி 26. இதோட டேட்டு நம்ம இப்போ சொன்னதே வந்திருக்கு பாருங்க. இது செயலிழந்துட்டா, செயலிழந்த பிறகுதான் உருவானதா? ஆமா, 100% உண்மை. அது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சென்னை வாசிகள் சங்கம் செஞ்ச ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன்னா இந்த சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அது ஒரு பெரிய சாதனை தான். சென்னை வாசிகள் சங்கத்தை உண்மையாக பாராட்டணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ சென்னை வாசிகள் சங்கம் நல்ல செயல்பட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்கின, வழிநடத்தி கொண்டு போன லட்சுமி நரசன் செட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். ஓகேங்களா? அவர் இறந்து போனதுனால அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அமைப்பு ஒழிக்கப்பட்டது, அப்படியே செயலிழந்து போயிடுச்சு. சீஸ்டு டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலிழந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது உருவானது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியான போட்டு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வெறும் பிளாங்கா இருக்கு. கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு பாருங்க, பொருந்தாததை கண்டுபிடி. ஃபைண்ட் தி ஹார்ட் ஒன் அவுட். ரீசனிங் மாதிரி கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒன் அவுட். ஹார்ட் ஒன்னா என்னது?
வித்தியாசமானது எது, பொருந்தாதது எது, சம்பந்தமே இல்லாம எது இருக்குது. 4 ஆப்ஷன் தான் மொத்தம். அது எது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அந்த 4 ஆப்ஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு தெரிய முடியும். பாருங்க 4 ஆப்ஷன் பாருங்க. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், டிபி மெக்காலே. ஏதாவது ஒரு பேராவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பட்டிருக்கேன் சார். இவர் வேணா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இவர் வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதுக்கு டக்குனு இவர் தான் ஆன்சர் போட்டது கிடையாது. ஓகேங்களா? வேற வழி இல்லைன்னா நீங்க தான் ஏதாவது அசூம் பண்ணி போடணும். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் யோசிங்க. நம்ம எங்கேயாவது ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேற சப்ஜெக்ட்ல கூட நீங்க படிப்பீங்க. ஐயனம் மட்டும் பார்க்காத, குவாலிட்டியை மிங்கிள் பண்ணு, யூனிட் 8 கூட மிங்கிள் பண்ணு. இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக் யூனிட் 8 கூட வரும். இந்த கொஸ்டின்ல ஒரு டாபிக் லிங்க் பண்றேன், யூனிட் 8 கூட வரும். ஓகேங்களா? எப்படியாவது லிங்க் பண்ணி நீ கொண்டு வரணும், யோசிங்க. ஓகே, அப்ப இதுல நான் சொல்ற ஒரு 2 பேரும் வேணா லிங்க் பண்ணிக்கலாம். வில்லியம் ஜோன்ஸை லிங்க் பண்ணலாம். யார் சார் வில்லியம் ஜோன்ஸ்? அதுல ஞாபகப்படுத்தி போறேன். யூனிட் 8 கண்டிப்பா வந்து நம்ம தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்தை படிச்சிருப்பீங்க. யூனிட் 8 அதாவது பழைய யூனிட் படி யூனிட் 8, இப்போ யூனிட் 6 வந்துருது. ஓகேங்களா? அப்போ தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது தமிழோடைய லாங்குவேஜோடைய ரிஃபார்ம்ஸை பத்தி, எப்படி தமிழ் லாங்குவேஜ் வந்து இந்த கால்டுவர் எப்படி என்ன பண்ணாரு, தமிழ் லாங்குவேஜ் தான் பெருசு, திராவிட மொழி தான் பெருசு, இந்த மாதிரி பேசினார்ல. அப்போ அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்ம தமிழை பெருமையா பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு 50 ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் சமஸ்கிருதத்தை பெருமையா பேசுவாங்க. சமஸ்கிருதம் தான் உலகத்திலே பழமையானது, இந்திய மொழிகளே ரொம்ப முதுமையானது, அப்படிதான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப இந்த சமஸ்கிருத மொழியை பெருமளவுக்கு பேசப்படுவது ஆனது இந்த வில்லியம் ஜான்சனால தான். ஏன்னா இவர் தான், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசியாட்டிக் சங்கம், பெங்கால் ஆசியாட்டிக் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு வந்து உருவாக்குனதே வில்லியம் ஜோன்ஸ் தான். அப்போ இந்த வில்லியம் ஜோன்ஸா இருக்கட்டும், சார்லஸ் வில்கின்ஸா இருக்கட்டும், மேக்ஸ் முல்லர், இதோட இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒற்றுமை. இந்த 3 பேரும் என்ன இடத்துல ஒற்றுமை அப்படின்னா, சமஸ்கிருத மொழி தான் பெருசு, சமஸ்கிருத மொழி தான் இந்தியாவின் பாரம்பரிய மொழி, சமஸ்கிருதத்துல தான் நம்ம நிறைய விஷயத்த இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமஸ்கிருத மொழியை ஆய்வு செய்வதில் இந்த 3 பேரும் பெரும் பங்கு வகிச்சாங்க இந்தியாவில். எப்படி நம்ம சமஸ்கிருத மொழி ரொம்ப பழசு வரோம்னா இவங்க காரணமே இவங்க தான், இவங்க 3 பேர் தான் மெஜாரிட்டி. அப்போ இதில் டிபி மெக்காலே ஒன்றுமே பண்ணலையா சமஸ்கிருதம்? டிபி மெக்காலே வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துல இங்கிலீஷ் ஆங்கில வழி கல்வி தான் வேணும் அப்படின்னு சொன்னவர் தான். அப்போ அவர் வந்து ஒரு நிர்வாக அதிகாரியா தான் இருக்கப்படுகிறார். ஓகே, இவங்களும் அதிகாரிகள் தான், ஆனா அவருக்கும் இவருக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ ஆடுவன் அவுட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை எலிமினேட் பண்ணி போடுறோம் டிபி மெக்காலே, இதுதான் கரெக்ட். இந்த லாஜிக் தான் இந்த கொஸ்டின் சூட்டபிள் ஆகும். நீ சம்பந்தம் இல்லாம வேற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. இவங்களோட இயர் வேற, இவங்க 3 பேரும் கான்டெம்பரரி, இவர் மட்டும் வேற வருஷம், அப்படிலாம் யோசிக்காது. சப்ஜெக்ட் ரிலேட்டடா இந்த மாதிரி வேற ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம ஐஎன்சில மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறோம்ல, மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஓகே, எல்லா டெரரிஸ்ட் இந்த மாதிரி பிரிக்கிறோம்ல. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பேரை வந்து மாடரேட்ஸோட பேர் கொடுத்துட்டு ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட பேர் கொடுக்கலாம். ஒரு 3 பேர் வந்து ஐஎன்சி தலைவர் கொடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் வேற ஏதாவது கட்சி தலைவர் கொடுக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமா கொடுக்கலாம். அப்போ அதுக்கு நீங்க தான் பழகிக்கணும். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டிபி மெக்காலே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இந்தியா போன்ற பெரிய காலனி நாட்டை ஆளுவதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டனர். 100% உண்மை. ஓகேங்களா? இந்தியாவை தொடக்கத்துல பிரிட்டிஷ்கார வணிகிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சான். போக போக தங்க முட்டையிடுற வாத்தா பார்க்குறோம், ஏகப்பட்ட செல்வம் கிடைக்குது, ஏகப்பட்ட வருமானம் வருது, ஆஹா இந்தியா வளம் மிகுந்த நாடு, நல்லா ரூல் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் பண்ணுவதற்காக அதிகாரிகள் தேவை. ரொம்ப நிர்வாகம் பண்ண முடியாது, அப்போ நிர்வாக குறைபாடு ஏற்படுங்க. அப்போ நிர்வாகம் பண்ணுவதற்கு அதிகாரி அவங்க ஊர்ல இருந்து கூப்பிடலாமே சார், கூப்பிடலாம் தான். அவன் வந்து லட்சக்கணக்கிலேயே ஒரு சம்பளம் கேட்குறான். ஏன்னா இங்கிலாந்து ஆல்ரெடி வெல்ஃபேர் கண்ட்ரி, அவங்க ஊரை விட்டு இங்கே வரமாட்டாங்க, அப்படியே வந்தால் நிறைய சம்பளம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ எதுக்கு அங்கே இருந்து இங்கே வரணும், நம்ம இங்கேயே அதிகாரிகளை பார்க்கலாமே சொல்லிட்டு தான் வேலை செய்வதற்கு அதிகாரிகள் தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் பார்க்குறாங்க. இப்போ வேலை செய்ய மக்கள் வேணுங்கிற போது தான் அப்போ நம்ம இந்தியர்களுக்கு எஜுகேஷனை கொடுப்போம், கல்வியை கொடுப்போம். கல்வியை கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளே வேலை செய்ய வைக்கலாம். அப்படி போகும்போது தான் இன்னொரு கன்ஃபியூஷன் வந்தது. சரி சார், இந்த கல்வி கொடுக்கலாம், 1813 பட்டய சட்டத்தின் அடிப்படையில் 1 லட்சம் ரூபாய் கல்விக்கு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த கல்வியை எப்படி கொடுக்குறது? அவங்க மொழியிலே கொடுக்கலாமா, நம்ம ஊர் மொழியிலே கொடுக்கலாமா? அடுத்த ஒரு கன்ஃபியூஷன் பாருங்க, என்னதான் குழப்பம், எப்படிதான் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்போதான் அதுக்கு தனித்தனியாக ஒரு கமிட்டி தான் போடுறாங்க. ஓகேங்களா? ஓரியன்டலிஸ்ட் கமிட்டி, அதாவது இந்தியாவுடைய மொழியிலே கற்றுக் கொடுக்கலாம் ஒரு கமிட்டி. அவங்க சாதகமான பாயிண்ட்ஸ் சொல்லணும் கவர்மெண்ட்டை.
இன்னொருத்தர் மெக்காலே தலைமையில இன்னொருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாரு, ஆங்கில வழி கல்வி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாரு. இதுல கடைசியா ஆங்கில வழி கல்வி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கையை தான் ஏற்றுக்கிறாங்க. அதுதான் டிவி மெக்காலே. ஓகே, ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர் தான் மினிட்ஸ் ஆன் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் அடுத்த செகண்ட் வந்து பாருங்க. 1935 ஆங்கில கல்வி சட்டம் இந்திய கவுன்சிலால் இயற்றப்பட்டது. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கல்வி முறை டிவி மெக்காலே வடிவமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா இதுக்கு இது சரியான விளக்கமா, அதுதான் ட்விஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த டிவி மெக்காலே ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து வேலை செய்வதற்கு எப்படி ஒரு நபர் தேவை அப்படின்னு கேட்கும்போது ஒரு அருமையான, நான் புக்கை ரீட் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு வாசனமா வந்து அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். என்ன சார் அப்படின்னா, வேலை செய்வதற்கு இந்தியன் கலர்ல ஒருத்தர் தேவை. ஓகேங்களா, ஆனா ஒரு இந்தியனா இருக்கணும், இந்தியன் கலர்ல இருக்கணும். ஆனா அவனுடைய டேஸ்ட்னா அவனுடைய எண்ணங்கள் ஒரு பிரிட்டிஷ்காரன மாதிரி இருக்கணும். எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரு இந்தியன் கலர்ல ஒருத்தர் பர்சன் இருக்கணும், ஆனா அவனுடைய டேஸ்ட்னா நாக்கு ருசி நினைக்காதீங்க. அவனுடைய செயல்பாடா இருக்கட்டும், அவனுடைய எண்ணமா இருக்கட்டும், அது வந்து பிரிட்டிஷ்காரன மாதிரி பிரிட்டிஷுடைய டேஸ்ட் இருக்கணுமாமா. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தேவை. அப்படிப்பட்ட நபர்னா எப்படி கிடைக்குமா, அவனுக்கு ஆங்கில எஜுகேஷனை கொடுத்து வச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல பேசுனாங்க. இப்போ சரி ஏன் சார் இது விளக்கமான இல்லை, நிறைய அதிகாரி தேவைப்படுறாங்க, அதுக்காக ஆங்கில கல்வி சட்டை கொண்டு வந்தாங்களா? அப்படி கிடையாது. ஆங்கிலமா சமஸ்கிருதமா அந்த இடத்துல தான் ஆங்கில கல்வி சட்டம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இதுக்கு இது சரியான விளக்கமா? விளக்கம் கிடையாது. ஆப்ஷன் பி. விளக்கம் அல்லனா இதை சூஸ் பண்ணணும், விளக்கம்னா சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ரொம்ப மண்டையை போட்டு குழப்பற மாதிரி இருந்தா ஒரு சில டைம் ரெண்டு சரியான விளக்கம் தான் போட்டு வந்துருங்க. சரி, ஒண்ணுமே சுத்தமா தெரியலனா என்னால யோசிக்க முடியும்னா யோசிங்க, நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு விட்டு கட் ஆஃப் விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா கட் ஆஃப் கூட வந்துடலாம். ஓகேங்களா, எனிவே ஒரு 10 கொஸ்டின்ஸை சூப்பரா அடிச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, கடைசியா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அந்த 5 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 10 கொஸ்டினுமே குரூப் 1 லெவல்ல ஒவ்வொன்றுமே டிஃபரெண்ட். இந்த மாதிரி முறைகள்ல தான் பொறுத்துக்க கொஸ்டின் மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். மீதி எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே வச்சுட்டோம். இந்த மாதிரி தான் குரூப் 1 தரத்துல கொஸ்டின் இருக்கும். குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் குரூப் 1 படிங்க, அப்பதான் அந்த எக்ஸ்போசர் இருக்கும். குரூப் 1 படிக்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு ஆர்வம் எல்லாமே படிப்பு ஆர்வம். ஒரு குரூப் 2 தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேடா, இறுதி 5 கேள்வி கேட்குறேன். 5 கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல பதில் உங்க நேம் டைப் பண்ணி பதில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுடைய ஃபாலோவரை பொறுத்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடலாம். ஓகேடா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அடிமை முறை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், மெட்ராஸ் வாசிகள் சங்கம், அதாவது சென்னை வாசிகள் சங்கம் அல்லது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த ஆண்டு எந்த டேட்டில் உருவாக்கப்பட்டது? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், ஐஎன்சி எந்த ஆண்டு எந்த டேட்டு எந்த மந்த் எங்க அதோடைய முதல் தலைவர் யார்? இதை கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின். அடுத்து நாலாவது கொஸ்டின், த ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு பார்த்துட்டு ஞாபகம் வந்திருக்கும். த ட்ரிபியூன்கிற வார்த்தை அந்த பத்திரிகை யாரு வந்து ஆசிரியர் ஃபவுண்டர்? அது கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது கொஸ்டின், சப்ரஷன் ஆஃப் டங்ஸ், தக்கர்களை ஒழித்து கட்டியவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இதே மாதிரி சந்திக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்து தேங்க்யூ.